வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று அம்மாச்சி வைத்தியத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான மூலிகை. அது என்ன மூலிகைன்னா, பாருங்க, இது அம்மான் பச்சரிசி. இந்த மூலிகையை பாருங்கள். அம்மான் பச்சரிசி இந்த பாருங்கள், இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த மூலிகையோட அடையாளம் என்னென்னா, உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இந்த காய்ங்க தலையில் அப்படியே காய்ங்க தனித்தனியாக தெரியும். இது வேலி உரங்கள்லையோ இதுதான், இதெல்லாம் காய் இந்த மாதிரி தான் காயாக உங்களுக்கு இலை பூராமே இருக்கும். இலை பூராமே இந்த காய் இருக்கும். இதுதான் அம்மான் பச்சரிசி. இந்த மூலிகையை நம்ம இது சாதாவாக தெருவோரங்களில் கிடக்கும். அதோட எங்கெங்கே காடு கரை இருக்குங்களோ அங்கெல்லாம் ஓரம் ஒத்துங்கெல்லாம் முளைஞ்சிருக்கும். இது என்னென்னா, இதை பார்க்குறவங்க இது களைன்னு சொல்லி பிடுங்கி எடுப்பாங்க. ஆனால் இது ஒரு அருமையான ஒரு நல்ல மூலிகை. இந்த மூலிகையை இது என்னென்னத்துக்கு பயன்படுதுன்னு தெரியுங்களா? மெயினாக மலமிளக்கி பெரிய பிரச்சனையாக மோஷனே போகாமல் படாத பாடுபடுவாங்க. அதுக்கு இதை பாலில் அரைச்சி நைட்டு படுக்க போகல குடிங்க. காலையில் சூப்பராக உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளமே இருக்காது, கிளியர் ஆகிடும். பிறகு காலில் ஆணியை விழுந்துருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாமே இந்த இதை எடுத்து நல்லா அழகாக நீங்கள் அந்த பத்து மாதிரி இதை நல்லா அரைச்சிவிட்டு அதை பத்து மாதிரி காலில் போட்டுவிட்டிங்கன்னா சூப்பராக கால் குணமாயிடும். அதே மாதிரி பருவு இருக்குங்கள, பருவு நிறையா பக்கம் பருவு இருக்கும். பருவு முக அழகை கெடுக்கும். நம்ம இப்போ ஜாக்கெட் போட முடியாது, ஷர்ட்டு போட முடியாது, அவங்களுக்கெல்லாம் உள்ள உடம்பு எல்லாமே மருவு இருக்கும். அந்த மருவுக்கு இந்த மூலிகையை அரைச்சி நல்லா பத்து மாதிரி அது போட்டு விடுங்க. ஒரு 2-3 நாளைக்கு சேர்ந்தாப்ப போடுங்க. பரு இருந்த இடமே தெரியாமல் போயிடும். அப்பேற்பட்ட மூலிகை இது. அதோட இரத்த சுத்திகரிப்பு. பாலில் நீங்கள் இதை இந்த தலையை அரைச்சி போட்டு குடித்தா இரத்த விருத்தி சுத்தமாக நல்லா பண்ணிடும். பிறகு நம்ம இந்த இதை பால் தாய்மார்கள், பால் கொடுக்குற தாய்மார்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இதை பாலில் அரைச்சி குடித்தா பால் நல்லா பெருக ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளை பால் பற்றங்க குறையே இருக்காது. இதை அரைச்சி குடிச்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் அதோட இதை பருப்பு கலந்து கூட்டு பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை கீரை, இந்த அரிசி, இந்த பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது அரிசின்னு சொல்லுவோம். இதை மென்று சாப்பிட்டு பார்த்தா அந்த அரிசி டேஸ்ட்டே இருக்கும். அரிசி மாதிரியே அரிசி டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் இதை அம்மான் பச்சரிசின்னு சொல்கிறது. இதில் எக்கச்சக்க மூலிகை. உடம்பெல்லாம் முகமெல்லாம் வேர்வை வழிஞ்சு எண்ணெய் ஒழிஞ்சிருக்கும் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இதை பாலில் கலந்து குடித்தா சூப்பராக அந்த முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை பேஸ்ட்டு நம்ம பியூட்டி பார்லர் போகிறோம் இல்லையா, அதே மாதிரி இதை அங்கே கொண்டு நீங்கள் காசு செலவு பண்ணுறது, இது செலவு பண்ணாமல் இதை மிக்சியில் போட்டு அடிச்சுவிட்டு இதை அழகாக பத்து மாதிரி முகத்தில் போட்டு 1 ஹவர் போட்டுருங்க. பிறகு எடுத்து முகத்தை கழுவுனா பிரகாசமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி அப்புறம் மூலிகையை வீணாக்காதீங்க. எங்கே பார்த்தாலுமே இதை எடுத்து பலன் பெறுங்க. இதை கீரையாக சமைச்சு சாப்பிடலாம். செம சூப்பராக இருக்கும். அதனால் செய்து பார்த்து பலன் அடைங்க. வேஸ்ட்டாக ஆஸ்பத்திரிக்கோ அல்லது இது பார்லருக்கோ போகணுன்னு தேவையில்லை. இதெல்லாம் பார்லருக்கு பதிலாக இதை நம்மளே போட்டு அரைச்சி முகத்தில் போட்டு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக தொடர்ந்து ஒரு வாரம் போடுங்க, முகமே ரொம்ப ஷைனிங் ஆகிரும். இதெல்லாம் வயசு பிள்ளைங்க ரொம்ப விரும்புவாங்க. இதெல்லாம் அதனால தான் இதெல்லாம் நான் வீடியோ போடுறேன். போட்டு செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.